ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லை? பிரைஸ் தி லார்ட். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகவில்லை. உங்கள் தீச்செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஏசாயா 59:1 மற்றும் 2 இறை வார்த்தைகள். ஆண்டவர் நமது விண்ணப்பத்தை கேட்காதவாறு நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கும் தடுப்புச் சுவர் நமது பாவங்களும் முரட்டாட்டங்களும் தானே தவிர அவர் அல்ல. நாம் அநேக முறை ஆண்டவரிடம் கதறுகிறோம், அப்பா தயவுசெய்து என் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலையை கொடுங்கப்பா என்று. ஆனால் அவரின் பதில், என் கட்டளைகளை கடைப்பிடி. அநேக முறை நாம் கேட்கிறோம், கதவை தட்டிக்கிட்டு இருக்கேனேப்பா, தயவுசெய்து கதவை திறந்து நான் சொல்கிறத கேளுங்கப்பா, ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. நீங்கள் வாக்கு மாறாதவங்க. நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் திறக்க மாட்டேன்றீங்களே, தயவுசெய்து தரங்க என்று தட்டுகிறோம். அவர் சொல்கிறார், நீ தட்டுகிறாய், உண்மைதான் மகளே, ஆனால் நான் அருவருக்கும் பாவங்களை செய்த அழுக்கு கைகளோடும் எனது ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத அசுத்த இருதயத்தோடும் தட்டுகிறாயே. நான் தான் பாவத்தை பார்க்க சகிக்காத சுத்த கண்ணன் என்பது உனக்கு தெரியாதா என நம்மிடம் கேட்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்பும் பரிசுத்தம் நம்மில் காணப்படுகின்றதா? யாக்கோபு எழுதிய திருமுகம் 4:3 நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களோ என்று. என்ன அருமையான வார்த்தைகள்! அழிந்து போகும் உலக காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவரை தேடும் நாம் ஆண்டவரை அநேக முறை நம் தேவைகளை நிறைவேற்றும் வேலைக்காரரை போல நடத்துகின்றோமா அல்லது மகாராஜாவாக நடத்துகின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். மனதில் கசப்பையும் வைராக்கியத்தையும் பெருமையையும் பொறாமையையும் பேராசைகளையும் உலக ஆசைகளையும் வைத்துக்கொண்டு பரிசுத்தராகி அவரிடம் செல்ல முடியாது. உங்கள் உடைகளை அல்ல, உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் நம் ஆண்டவரிடம் உடைந்த உள்ளத்தோடு நாம் செல்வோம். திருந்திய உள்ளத்தோடு நாம் சென்று கேட்போம். மனதுருக்கமுள்ள அவர் நிச்சயம் கேட்பார். அன்பானவர்களே, 2 குறிப்பேடு 7:14 சொல்லியுள்ளபடி நம்மை தாழ்த்தி தூய மனதோடு ஆண்டவரின் முகத்தை நாம் தேடுவோம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஏன் நம் நாட்டையுமே காப்பாற்றுவேன் என வாக்களித்திருக்கிறார். நம் நாட்டில் வளர்ச்சி இல்லை என்றால் காரணம் யார்? என் ஜனங்கள்தான் என்று ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். ஆம், அவரது மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி நம் பொல்லாத வழிகளை விட்டு விலகாததினால்தான் என்று அவர் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரிடம் அறிக்கை செய்யப்படாத பாவம் நம் மனதில் இருக்கும் வரை நம் ஜெபத்திற்கு பதில் ஆண்டவரிடமிருந்து வரவே வராது. ஒருவேளை நம் எதிரி சாத்தானிடமிருந்து பதில் வரலாம், ஆனால் அது தற்காலிக மனதாக தான் இருக்குமே தவிர ஒரு பொழுதும் நிரந்தரமாக இருக்க முடியாது. நாம் அதை விரும்பவும் கூடாது. நமது பாவம் நமது ஜெபத்தை சத்தமாக மாற்றிவிடுகிறது. சத்தத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். பின் ஆண்டவர் எப்படி இந்த சத்தத்திற்கு பதிலளிப்பார்? நாம் உலகத்தின் பார்வைக்கு ஒரு தூய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக காணப்படலாம், ஒரு சிறந்த பக்திமானாக ஏன் ஊழியம் செய்பவராக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம் ஆண்டவரை வசப்படுத்த முடியாது. பெரும் பாவியாக இருந்தாலும் தன் மனதை உடைத்து ஆண்டவர் முன் பாவ மன்னிப்பை பெறுகின்ற பாவியைத்தான் ஆண்டவர் நேசிப்பாரே தவிர நிச்சயம் மனம் திரும்பாத மனிதரை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் தன் இரத்தத்தை சிந்தி தன் உயிரை கொடுத்ததே நாம் நல்ல பக்தி முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே மனம் மாறுவோம், ஜெபத்தில் வெற்றி காண்போம். ஜெபம் செய்வோம். உன் உள்ளத்தை தாய் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே, எங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் எங்களது பாவங்களை அறிக்கை செய்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கின்றீரே. அப்படிப்பட்ட மனம் வருந்தக்கூடிய மனதை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். ஆமேன்.